அன்பாக்சிங் வீடியோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணி வச்சது தானே? ஆமாம், நாங்கள் பார்த்தது. ஸோ அதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பட்டாசு இருக்குது. ஒவ்வொன்றா இப்போ வந்து நாங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துகிறோம். நாங்கள் உங்களுக்கு ஒன்று காட்டுறோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பீகாக், படா பீகாக் பார்த்தீங்கன்னா மெகா கிராக்லிங் பீகாக்னு போட்டிருக்குது. போன பெரிய பீகாக் இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு ஸ்பார்க்லெஸ், கலர் ஸ்பார்க்லெஸ் 30 சென்டிமீட்டர். இது ஒரு 2 பாக்ஸ். இது க்ரீன் ஸ்பார்க்லெஸ், இது 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லெஸ், இது 2 பாக்ஸ். இது எலக்ட்ரிக் ஸ்பார்க்லெஸ் 30 சென்டிமீட்டர், இது 2 பாக்ஸ். இது எலக்ட்ரிக் 15 சென்டிமீட்டர், இது 2 பாக்ஸ். இது கலர் ஸ்பார்க்லெஸ் 15 சென்டிமீட்டர், இது 2 பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா பிளாக் கோல்டு கிங் ஸ்மோக், அதாவது இது சிகரெட் மாதிரியே அது கையில் பிடிக்கிறது, அது ஒரு பாக்ஸ். இது 2 ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் சாட்டை, பெரிய சாட்டை இது ஒரு பாக்ஸ். இது பாருங்கள், இது 2 பாக்ஸ் இருக்குது. அடுத்து காலில் வெடிக்கிற வெடிங்க செம்மையாக இருக்கும். 100 வாலா பார்த்தீங்கன்னா 100 வாலா 2 செம்மையாக இருக்கும். 100 வாலா 2. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கை ஷாட். இது பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 10 இருக்குது ஸ்கை ஷாட். இது மேலே போய் ஃபங்க்ஷன் வெளியே போட்டிருக்காங்க பாருங்கள், மேலே போய்ட்டு இப்படி அடிக்கணும். ஸ்கை ஷாட் 10 இருக்குதுங்க. இது டைகர் ஜெயின்ட் சோசா செம்மையாக இருக்குல்ல. அடுத்ததாங்க நம்ம தீபாவளியை ஆரம்பிக்கிற ஒன்று 1000 வாலா. நம்ம தீபாவளி எப்பவுமே ஒரு 1000 வாலா வெடிச்சு தான் ஆரம்பிப்போம். 1000 வாலா. அடுத்து 3 லேயர் பீகாக். இந்த பீகாக்குமே செமையாக இருக்கும். 3 லேயர் பீகாக் வெடிச்சுட்டு வடா பீகாக் பிடிப்போம், செமையாக இருக்கும் அப்படின்னா. அடுத்து ஜோடியாக் ஸ்பின்னர்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு இப்போ பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்பில் வந்து இந்த மாதிரி மேலே ஃபயர் பண்ணோம்னா இப்படி வந்து புஷ்வான மாதிரி ஃப்ளவர் பாட் மாதிரி மேலே வந்து இங்கே வந்து நிறைய சக்கரம் வந்து சுற்றும் சைடில். இது எல்லாமே வந்து பாக்ஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது அடுத்து ஸ்பைடர்மேன் இருக்குது தலைகளை. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இதை நீங்கள் வந்து ஒரு இதை வந்து எடுத்து இந்த இது தனியாக அந்த இதில் வந்து இதை மட்டும் தனியாக எடுப்பீங்க. இதை மட்டும் எடுத்து நிற்க வச்சுட்டு, இது பார்த்தீங்களா தெரியுதா, இதை நிற்க வச்சுட்டு மேலே ஃபயர் பண்ணோம்னா அது ரெட் கலர் நல்லா கிளிட்டரிங் ஃபவுண்டைன் மாதிரி வரும் இதில். ஸ்பைடர்மேன். அடுத்து சக்ரா டீலக்ஸ். இங்கே பாருங்களேன், கிங் பிளேயிங் கார்ட்ஸில் இருக்கிற கிங்லாம் போட்டிருக்காங்க இதில். சக்ரா டீலக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஷின்சான் ஸ்டார் வீல் ஷின்சான் பார்த்திங்களா. ஸ்னேஹா ஃபயர்வொர்க்ஸ். இங்கே பாருங்கள் கைஸ், நான் வந்து இப்போதைக்கு இவ்வளோ பட்டாசு எடுத்துருக்கோம் வெளியே. இதுவே வந்து ஒரு பட்டாசு எடுத்துருக்கோம் வெளியே. ஆனால் அப்படியே இந்த பாக்ஸ் காமிக்கிற பாருங்க, இப்போது இன்னும் இவ்வளோ ஃபயர்வொர்க்ஸ் வந்து இன்னும் இருக்குது காமிக்கிறதுக்கு, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. அங்கேயுமே இன்னும் வந்து இவ்வளோ ஃபயர்வொர்க்ஸ் வெளியே எடுத்து வச்சாச்சு. இன்னும் வந்து நிறைய ஃபயர்வொர்க்ஸ் வந்து பாக்ஸ்குள்ளே இருக்குது. எல்லாமே போன காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளவர் பாட் பிக்குன்னு கொடுத்தாலே இத்தனோண்டு தான் இருக்கும். ஸ்மால்னு கொடுப்பாங்களான்னு தெரியாது. பிக்னாலே இத்தனோண்டு தான் இருக்கும். அடுத்து பார்க்கலாம், ஓரமாக வச்சிடலாம் அப்படி. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கலர் பாட்ஸ் ஷவர். இந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே தான் ஃபயர் பண்ணணும். ஃபயர் பண்ணால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போட்டுருவாங்க வழி. இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் வரும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பஸ்ஸிங்கில் பார்த்துருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாசு நம்பிக்கையான பிராண்ட் வடிவேல். அதில் வந்து ஸ்பின்னர்ஸ், விஸ்லிங் டிக்ஸி ஸ்பின்னர்ஸ். இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபயர் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து விசில் சவுண்டு மாதிரியே வந்து ட்ருன்னு சுற்றும். சக்கரா தான் இதுவும். ப்ரௌன் சக்கரா ஸ்பெஷல். அடுத்து ராயல் மேட்சஸ். இதில் ஒரு சவுண்ட் வந்து எனக்கு தெரியல. இதுனா ஆஸ்ட்ராட் கார்ட்டூன் 3 பாக்ஸ். இது ஒரு வச்சிடலாம். அடுத்து கலர் பட்டர்ஃப்ளை, இது ஒரு பாக்ஸ். அடுத்து ஃப்ளவர் பாட் டீலக்ஸ். இது அதுக்கு அடுத்த சைஸு டீலக்ஸ். அடுத்து டின் பியரில் வந்து வாட்டர்மெலன் இதில் வந்துருக்கு. அடுத்து வாட்டர் குவீன். இதுவும் ஒரு ஃபவுண்டன் மாதிரி தான். இங்கே ஃபயர் ஹியர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்றும் ஃபயர். அடுத்து H2O. இது ஒரு பீஸ் இருக்குங்க. இதில் H2O ரெட் ஃபால்ஸ்.
பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போட்டிருக்காங்க இங்கே. இங்கே வந்து மேலே ஸ்கை ஷாட் மாதிரியே கீழே வந்து ரெட் ஃபால்ஸ் மாதிரி வெடிக்கும். நல்லா ஹைட்டாக போகணுன்றாங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று வாட்டர் தானே, இப்போ ப்ளூ கலரில் தான் அடிக்கணும். சரி பார்ப்போம். ஆமாச்சு அதையும். அடுத்து ஒரு 5 குறி வெடி, ஒரு 5 பேக்கெட்ஸ் ஆஃப் குறி வெடி கொடுத்துருக்காங்க. குருவி வெடி, ஹர்ஷாஸ் குருவி வெடி. ஒரு பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 இருக்குது. 5 + 25 குருவி வெடி இருக்குது. பண்ணிட்டேன். இந்த 5 பேக்கெட்டையுமே வந்து இந்த பொட்டாஸ் கூட போட்டாண்டி தான். இவ்வளோ பொட்டாஸ் இருக்குங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா 5 லக்ஷ்மி வெடி. ஸோ 5 லக்ஷ்மி வெடி பேக்கெட் இருக்குது. ஒரு லக்ஷ்மி வெடி பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா வந்து இது 5 இருக்குது. அப்போனா 25 லக்ஷ்மி வெடிகள், 25 லக்ஷ்மி வெடிகள், 25 குருவி வெடிகள் இருக்குது. ஸோ அப்போ 50 வெடிகள் இருக்குது நம்மகிட்ட. 50 தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. ஸோ கைஸ், இதோட ஃபேன்சி டே கிராக்கர்ஸ் முடிஞ்சிச்சு. டே கிராக்கர்ஸ் முடிஞ்சிச்சு, ஃபேன்சி கிராக்கர்ஸ் முடிஞ்சிச்சு. இனிமேல் ஸ்கை ஷாட்ஸ் வந்துருக்கு. நாங்கள் அடுத்த ஸ்கை ஷாட்ஸை பார்க்கலாம். இதுதாங்க 12 ஷாட்ஸ் ரைடர் ஸ்கை ஷாட்ஸ். 12 ஷாட்ஸ் பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குமா இல்லை போட்டிருக்காங்க பாருங்கள். டுமில்னு வெடிக்குமா. அப்போ அடுத்து தாங்க ஒரு பெரிய வெடி. திஸ் இஸ் கால்ட் ராக். டிஸ்கவரி ராக்குடைய நைகரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கீங்களே, இந்த மாதிரி வெடிக்குமா. இது வந்து 3 இன்ச் பைப்புங்க. கீதா கிருஷ்ணா பைரோடெக் சிவகாசி ஃப்ளூட் கம்பெனி இது அப்படியே கலெக்ஷன் தான். இது பார்த்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இப்படி வச்சு தலைகீழ வச்சு வெடிக்கூடாதான், ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வச்சு வெடிக்கணுமா. இது வந்து இங்கேருந்து மேலே போய்ட்டு வெடிக்கணுமா. அப்படி போட்டிருக்காங்க. இப்படிதான் தெரியுதுமா, அங்கே வச்சு வெடிக்கணுமா. ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. எஸ், நான் இந்த இடத்துல அழுத்துறேன், உள்ளே போதா. ஆனால் இந்த இடத்துல அழுத்துற உள்ளே போதே. ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. சரி, இன்னும் ஸ்டாண்ட் இருக்குமான்ட்டு வெடிக்கும் போது பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து இது வந்து டபுள் பால். இது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெடியும் இந்த இடத்துல ஒரு வெடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் ஒரு ஸ்கெட்ஷாட் நைட்டு வெடிக்கிறது. ட்வின்ஸ் இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், அதே பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே இப்படி வெடிக்கூடாது, இப்படி தான் வெடிக்கணும். அதில் போய் வெடிக்கும். ஆனால் இங்கே வந்து இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, அங்கே வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. மிக்சிங் அண்ட் சன்ரைஸ் மிக்காய். இது பாருங்கள், மிக்சிங் சன்ரைஸ் பார்த்துருவோம், வெடிக்குமோ பார்த்துருவோம். இதுதாங்க அந்த பைப்பு. இது 4 இன்ச் பைப்புங்க. அப்படி போட்டிருந்துச்சு. இது வந்து மட்டன் செல்லமால்ஸ், மட்டன் ஃபயர்ஸ். இதெல்லாமே வந்து ஒரு க்ராக்கர்ஸ் ஒரு இதில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 5300 ருபீஸ். இப்போ தாங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வெடி. ஆனால் இந்த வெடி ரொம்பவே பெரிய ப்ரீமியமான வெடி, ரொம்ப ராயலான ப்ரீமியமான வெடி. நாங்கள் பார்த்துடலாம். இதாங்க சுமிதா வர்மாஸுடைய ப்ரீமியம் ராயல் 30 ஷாட்ஸ். இதான் நம்மளுடைய கடைசி வெடி. இங்கே பாருங்கள், இதோட பாக்ஸ் காலி ஆகிடுச்சு. இதோட நம்மளுடைய கடைசி வெடிக்கு பாருங்கள், ஸ்ரீ தீபாலக்ஷ்மி ஃபயர் ஒர்க்ஸ் சிவகாசி. அதாவது ஒவ்வொரு பட்டாசுமே வந்து ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்காங்க. அதனால் எவ்வளோ பட்டாசு பாருங்கள் சரிங்களா. இவ்வளோ பட்டாசு வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு இடத்துலேருந்தும் வாங்கி இவங்க வந்து ஒரு ஏஜென்சி போட்டுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ், இவ்வளோ வருது. இந்த பட்டாசு எல்லாமே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே, அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு. அதை வந்து இந்த பேக் கூட அந்த பேக் வந்து 5300. இதை வந்து நாங்கள் வந்து ஃபண்டு போட்டு வாங்கியிருந்தோம். ஃபண்டு வந்து மாதம் 500 நாங்கள் ஃபண்டு போட்டு 3300 வச்சு எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து அந்த நைகரா ஃபால்ஸ் இருக்குல்ல, இதோ அந்த 3.5 இன்ச் பைப்பு, இதோ அந்த 3.5 இன்ச் பைப் இருக்குல்ல, அதை 4 இன்ச் பைப் பார்த்து இருக்குல்ல, அந்த பைப்புக்காக வந்து ஒரு 300 எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குவோம். வந்து அந்த ஃபண்டு போட்டால் அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ வந்து 5000 ஃபண்டு போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு விநாயகர் கிஃப்ட் பாக்ஸ், ஏகேஆர் கிஃப்ட் பாக்ஸ், ஹாப்பி தீபாவளி கிஃப்ட் பேக்குன்னு போட்டு விநாயகர் கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 20 கிஃப்ட் பாக்ஸு.
பார்த்திங்கன்னா வந்து இதில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நான் இப்போ வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் சொல்லிடுறேன். 7 cm ஸ்பார்க்லெஸ் 7 cm ஸ்பார்க்லெஸ் இது இருக்குது பாருங்கள். அடுத்து 7 cm கிராக்லிங் ஸ்பார்க்லெஸ் சென்டிமீட்டர் இதான் கிராக்லிங் இது கிராக்லிங் ஸ்பார்க்லெஸ் இது 7 cm ஸ்பார்க்லெஸ். அடுத்து 10 இதோ இருக்குது 10 cm கிராக்லிங் ஸ்பார்க்லெஸ் இது 7 cm ஸ்பார்க்லெஸ் இது 7 cm கிராக்லிங் இது கிராக்லிங் பார்த்துக்கோங்க. இது வந்து 10 cm இது 7 cm. அடுத்து 2.25 இன்ச்சு குருவி இது இருக்கணும் 2.25 இன்ச்சு குருவி. அடுத்து 3 இன்ச்சு லக்ஷ்மி இது இருக்குது 3 இன்ச்சு லக்ஷ்மி அது ஒரு பேக்கெட்டு எல்லாமே ஒரு பேக்கெட்டு அதெல்லாம் ஒரு பாக்ஸு. அடுத்து 10 சோர்ஸா அது ஒரு பேக்கெட்டுங்க இது இருக்குது 10 சோர்ஸா. என்ன பிராண்ட்னா ட்ரக்கி பிராண்டு. 28 சோர்ஸா அது ஒரு அது ஒன்று 28 சோர்ஸா பண்ணுங்க. நான் 28 சோர்ஸா காணும் அது பிஜிலி கிரக்கர்ஸ். சரி பார்ப்போம் 28 சோர்ஸ் உள்ளே இருக்கும். அவங்க சோசானா ஒரு படம் போட்டிருப்பாங்க அது ஒரு பேக்கெட்டு. கிரவுண்ட் சக்கர் பிக் 5 பீசஸ் ரவுண்ட் சக்கர் அது பாட்ஸ் மேஜிக் பாட்ஸ் கிரவுண்ட் சக்கர் இது இருக்குது இதான் இது இருக்குல்ல அது பிக்கு தானே அது இருக்குது கிரவுண்ட் சக்கர் பிக்கு இது இன்னும் ஒரு 5 பீஸ் இருக்கும் அதில். அடுத்து ஃப்ளவர் பாட் ஸ்மாலு இது இருக்குங்க ஸ்மாலு இது ஒரு 5 பீஸ் இருக்குமா. ரெட் பிஜிலி 50 பீசஸ் இது ஒரு ரெட் பிஜிலி கேப்டன் அமெரிக்கா பிஜிலின்னு இது போட்டிருக்கு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஹல்க் பிஜிலியாக இருக்கும் இல்லைன்னா ஸ்பைடர்மேன் பிஜிலியாக இருக்கும். போன வருஷம் அந்த ஒரு 60 பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால வெளியில் ஒரு பிஜிலி பம்பு போட்டிருந்தாங்க உள்ளே ஒரு பிஜிலி பேக்கெட் இருந்துச்சு. அடுத்து புல்லட் பாம் இது இருக்கிறாங்க புல்லட் பாம். அடுத்து ஆஸ்ராஃபி பிக் வந்து அது ஆஸ்ட்ராட் கார்ட்டூன் ஆஸ்ராஃபி பிக்கு இதாக இருக்கும் அது கார்ட்டூன் ஆஸ்ட்ராட் கார்ட்டூன் இது இருக்குல்ல ஆஸ்ட்ராஃபி பிக் இதை போட்டிருக்கோம் ஆஸ்ட்ராஃபி. அடுத்து இது மேஜிக் பாப்ஸ் இது இருக்குல்ல மேஜிக் பாப்ஸ் இது வந்து பாம்பு மாத்திரை மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு டப்பு 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 டப்புன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் அவ்வளோ வராது ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் டப்பு டப்பு டப்புன்னு அது மேஜிக் பாப்ஸ். பட்டர்ஃப்ளை காணும் இது இருக்குங்க பட்டர்ஃப்ளை இது ஒரு பட்டர்ஃப்ளை இது வச்சா வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி போகும்னு நினைக்கிறேன் பட்டர்ஃப்ளை போட்டுருக்காங்க. இல்லை இங்கே இது பண்ணால் இங்கே வந்து ஃபயராகவும் பட்டர்ஃப்ளைன்னு போடுறாங்க இல்லை இங்கேருந்து பண்ணால் ஷார்ட் மாதிரி கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை அதாவது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து 1.5 இன்ச்சு ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் 5 பீசஸ் இருக்கணும் சின்ன பாக்ஸு 5 பீசஸ் இருக்கணும் அதில். அடுத்து ஆஸ்ட்ராட் கார்ட்டூன் 5 பீசஸ் அதாவது நம்ம வருஷம் போட்ட போட்டோம்ல அதே மாதிரி இது வந்து டோரா மெத்தின்னு இருக்கிற ஒரு பாக்ஸு. அடுத்து டிஸ்கோ வீல் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கோ வீல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இப்போதைக்கு பார்த்தேன் டிஸ்கோ வீல் பார்த்தியா சொஜி இப்போ டிஸ்கோ தான் இருக்குல்ல பார்த்தீங்களா டிஸ்கோ வீல்னு போட்டிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் சர்பெண்ட் இது இருக்குல்ல ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பாருங்க பிளாக் சர்பெண்ட் இங்கே இருக்க பாருங்க 10 வாலா சொன்ன 10 வாலா இதுங்க. ஆனால் இது வந்து 10 வாலாவாக இருக்குது ஒரு பிஜிலியாக பிச்சு போட்டிருப்பாங்க 10 வாலா போட்டிருப்பாங்க. இதோ 28. அடுத்து வந்து பென்சில் 5 பீசஸ் இருக்குது. நாங்கள் பென்சில் கையை செக் பண்ணுறோம் அது வந்து கீழே வந்து ரோட்டில் வந்து சைடில் மண் இருக்கும் அதை குத்திட்டு ஃபயர் பண்ணி விட்டுருவோம் வந்துட்டு. கலர் மேட்சஸ் இருக்குது ஸ்கை ஷாட் எதுவுமே இல்லைங்க இந்த கிட்டத்தட்ட இது பக்கம் ஸ்கை ஷாட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஸ்கை ஷாட் கிடையாது இதெல்லாம் வேஸ்ட்டு. அன்னைக்கு ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு கொளுத்திட்டு அப்புறம் பட்டாம்பூச்சி ஜாலியாக விளையாடலாம் அதனால ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸோட இந்த பட்டாசு எல்லாமே வந்து ஃபண்டு போட்டு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அதோட இந்த பட்டாசு எல்லாமே நம்ம சூஸ் பண்ணியாக எடுத்துக்கலாங்க இந்த பட்டாசு எல்லாமே இதெல்லாம் நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். Bye guys.